شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأن الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال رسول الله صلى الله عليه وسلم إذا كانت ليلة من نصف شعبان قوموا ليلها صوموا نهارها எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. யாரை படைத்தவன் என்று சொன்னால் இவ்வுலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சொல்லி தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மேலும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவர்களின் மேலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகரில்லாமல் உண்டாகட்டுமாக. ஆரம்பமாக இஸ்லாமின் காணிக்கான சலாமை கூறி எனது சிறிய உபதேசத்தை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் 1446வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஷஅபான் மாதத்தினுடைய 2வது ஜுமாவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பார்த்து இந்த மாதத்தை பார்த்து ஷஅபான் ஷஹரி என்பதாக சொன்னார்களோ அந்த மாதத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரஜபு இறைவனுடைய மாதம் என்பதாக இருந்தால் ஷஅபான் அது என்னுடைய மாதம் என்பதாக பல நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிறைய ஹதீஸுகளிலே ஹஜ்ரத் ஆயிஷா நாயகம் சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிச்சமுண்டான மாதத்தை விட எல்லா மாதத்திலும் நோன்பு வைப்பார்கள். ஆனால் ஷஅபான் மாதத்திலே மிக அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்பதாக ஹதீஸுகளில் காண முடிகிறது. அப்படிப்பட்ட ஷஅபான் மாதத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த ஷஅபான் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு இரவை நோக்கி பயணம் செய்வதற்காக வேண்டி நாம் தயாராக இருக்கிறோம். ரஜபில ஆரம்ப 10 சிறப்பானது என்பதை போல ஷஅபானுடைய நடுவு 10 சிறப்பானது என்பதை போல ரமலானுடைய இறுதி 10 சிறப்பாக இருக்கக்கூடியது. ரஜபனுடைய ஆரம்ப 10 எப்படி சிறப்பானது என்பதாக இருந்தால் ரஜபனுடைய ஆரம்ப 10 தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பத்தை சுமந்தது ரஜபனுடைய ஆரம்ப 10 தான். அதனால் அது சிறப்பாக்கப்படுகிறது. அதுபோல ஷஅபானுடைய நடுவனுடைய 10 என்ன என்பதாக சொன்னால் அதை பற்றி உண்டான விஷயங்களை தான், அதை பற்றி ஹதீஸுகளும் அதை பற்றி உண்டான ஆயத்துகளும் அதை பற்றி உண்டான சரித்திரங்களை தான் நாம் இன்னைக்கு காணப்போகிறோம். அதுபோல தான் ரமலானுடைய இறுதி 10 நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. லைலத்துல் கத்ர் என்ற இரவும் மறைந்திருப்பதனால் ரமலானுடைய கடைசி 10 சிறப்பாக இருக்கிறது. அதுபோலதான் இந்த ஷஅபானுடைய நடுவனுடைய 10 சிறக்கக்கூடியதாக பல ஹதீஸுகளிலேயும் இமாம்களும் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய அடிப்படையில் நிறைய சஹாபாக்கள் ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள். ஒருபடி மேலாக திருமதி அப்படிங்கிற இமாம் ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார். பாபு நிஸ்ஃபு மின ஷஅபானி, ஷஅபானுடைய பகுதியை பாடம் என்ற ஒரு பாடத்திலே நிறைய ஹதீஸுகளை கொண்டு வருகிறார்கள். அதாவது ஷஅபானுடைய பகுதிக்கு ஒரு தனிப்படையான ஒரு சிறப்பு இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த ஜுமாவுடைய நாடுகளாக இருந்தாலும் அல்லது லைலத்துல் கதருடைய இரவுகளாக இருந்தாலும் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எல்லாமே இரவை சார்ந்த விஷயங்களாக பேசிக் கொண்டு வருகிறான். நீங்கள் ரஜபனுடைய முதல் இரவை இதை ஓதிக்கொள்ளுங்கள், நீங்கள் ஜுமாவுடைய இரவில் நின்று வணங்குங்கள், நீங்கள் 2 பெருநாள் தொழுகையினுடைய இரவில் இறைவனுக்கு அதிகமாக ஸ்துதி பாடுங்கள், அரஃபாவுடைய தினத்தில அன்றைய இரவில் நல்ல அமல்கள் செய்யுங்கள், லைலத்துல் கத்ருடைய இரவில் நிறைய நன்மை செய்யுங்கள். இது போலவே ஷஅபானிலும் சொல்லப்படுகிறது, ஷஅபானுடைய பகுதியை அடைந்து விட்டால் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. இது ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் ரிப்போர்ட் செய்றாங்க. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபு மின ஷஅபானி,
ஷாபானுடைய பகுதியை நீங்கள் அடைந்து விட்டால் கூமு லைலஹா சூமு நஹாரஹா, அதனுடைய இரவை நீங்கள் நின்று வணங்குங்கள். அந்த இரவை நீங்கள் நின்று எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்யுங்கள். பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிப்போர்ட் செய்றாங்க. அந்த ஒரு இரவை நோக்கித்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உம்மத்துக்காக வேண்டியே தனிப்படையாக இறைவன் கொடுக்கப்பட்டுள்ள சிறப்புகளில் ஒரு சிறப்பு தான் இந்த லைலத்துல் கத்ர், ஜுமாவுடைய இரவு, அரஃபாவுடைய இரவு, பெருநாளுடைய இரவு, பராத்தனுடைய இரவு. இப்படி எல்லாம் இரவுகளாகவே அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சான்ஸுகளாக இறைவன் நமக்கு தருகிறான். இந்த இரவலாச்சு நீ இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோ, இந்த ராத்திரியாத்து பாவத்திலிருந்து விமோசனம் தேடிக்கோ. ஒவ்வொரு சான்ஸுகளாக தந்து தந்து நம்மளை சொர்க்கவாசியாக மாற்றுவதற்குண்டான முயற்சியாகத்தான் இறைவன் நம்முடைய சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறான். முன்னால் உண்டான சமுதாயத்துக்கெல்லாம் இப்படி கொடுத்திருப்பார்கள் அப்படின்னா, நீங்க வரலாறுகள் எங்க புரட்டி பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு இரவு அல்லாஹ்வுக்கு அதிகமான சிறப்பை கொடுத்தார் அப்படின்னு எங்கேயுமே காண முடியாது. நம்முடைய உம்மத்துக்கு மட்டுமே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த லைலத்துல் கத்ர், இந்த ஷாபானுடைய பகுதியினுடைய இரவு. அதை பலவிதமான பேர்களை வைத்துக் கொண்டு பராத் இரவு என்பதாகவும், ஷபே பராத் என்பதாகவும், ஷாபானுடைய இரவு என்பதாகவும் பலவிதமான பேர்கள் அழைக்கப்படுகிறது. அந்த ஒரு இரவை நோக்கித்தான் நாம் பயணம் செய்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுல நிறைய இபாதத்து செய்தவர்களாக ஒன்னோ ரெண்டோ இல்ல நிறைய ஹதீஸ்கள் காணப்படுகிறது. ஒன்னோ ரெண்டோ இல்ல நிறைய ஹதீஸ்கள் ஷாபானுடைய இரவுல ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இபாதத்து செய்திருக்கிறார்கள். ஒரு படி மேலாக இப்படியும் ஹதீஸ் இடம்பெறுகிறது. அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பி விட்டார்களாம். நாயகமே எந்திரியுங்கள், இன்றைய இரவு எந்த இரவு தெரியுமா? நிஸ்ஃபு மினஷ் ஷாபான், ஷாபானுடைய பகுதியினுடைய இரவை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்திரிச்சு இபாதத்து செய்யுங்கள், இஸ்திக்ஃபார்களை தேடுங்கள், ரிஸ்குகளை தேடுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாபானுடைய இரவில எழுப்பி விட்டதாகவும் ஹதீஸ்கள் காண முடிகிறது. அது இன்னே வேறொரு ஹதீஸ்களை பார்த்தால் அதாவது ஆயிஷா நாயகம் ரிப்போர்ட் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாபானுடைய இரவு நான் தேடி பார்த்தேன், ரசூலுல்லாஹ்வை காணோம். என்னடா ரசூலுல்லாஹ் காணமே, சரி என்ன தூங்க வச்சுட்டு வேற யாராவது மனைவியிடம் போய்விட்டார்களோ அப்படின்னு நினைத்து நேரா போய் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேற குடும்பத்தார்களுடைய வீட்டுகளெல்லாம் போய் தட்டுனாங்க. அலிரலியல்லாஹு வீட்டுக்கு போய் தட்டுனாங்க, ரசூலுல்லாஹ் இங்க வந்தார்களா? வரல. எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுல போய் தட்டுனாங்க, ரசூலுல்லாஹ் அங்க வந்தார்களா? ரசூலுல்லாஹ் எங்கேயுமே வரல. வேற எங்க போனாங்க என்பதால் சஹாபாக்களும் ஆயிஷா நாயகம் போன்றவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியில ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜன்னத்துல் பக்கீ அப்படின்னு சொல்லக்கூடிய கபரிஸ்தானிலே, அந்த மதீனாவுடைய கபரிஸ்தானிலே ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்து கொண்டிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அந்த ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஆயிஷா நாயகம். அப்ப ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷாவே, இறைவனும் அவனுடைய ரசூலும் உனக்கு ஏதாவது துரோகம் செய்வார்கள் என்பதாக நீ நினைத்துக் கொண்டாயா? ஆயிஷாவே, உன்னை தூங்க வச்சுட்டு நான் வேற எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகம் அப்படியெல்லாம் நினைக்கல, ஆனாலும் சின்னதான ஒரு சிந்தனை வந்துச்சு, என்ன தூங்க வச்சுட்டு நீங்க வேற யாராவது முடிக்கிட்டு போயிட்டீங்களோ, அதைத்தான் தேடி வந்தேன், என்ன இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகம் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, உனக்கு தெரியாதா, இது நிஸ்ஃபு மினஷ் ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவுல நாம் தட்டி இருக்கிறோம். இந்த இரவில் இறைவன் 1வது வானத்தில் இறங்கி வந்து யாராச்சும் இஸ்திக்ஃபார்கள் கேட்பவர்கள் உண்டா, யாராச்சும் பாவ மன்னிப்புகள் தேடுபவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கேட்கப்படுகிற இரவு, நிறைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பாவம் கோத்திரக்காரர்களுடைய ஆடினுடைய ரோமத்தை விட அதிகமான பாவங்கள் இருந்தாலும் அவ்வளவு பாவங்களும் மன்னிக்கப்படுகிற இரவு இது என்பதாக
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் ரிப்போர்ட் செய்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் எதுக்காக வேண்டி இந்த கிலாபு கோத்திரத்தினுடைய ஆடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு தஃசீரில் சொல்லி தருகிறார்கள். ஹதீஸினுடைய விளக்கம் சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஆடுகள் இருக்கும். அது நிறைய ஆடுகள் அப்படின்னு சொல்லப்படல. அந்த ஆடினுடைய ரோமத்தின் அளவு, அந்த ஆடினுடைய குடியின் அளவு பாவம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த ஆடுக்கு ஒரு பிரத்யேகமாக இருந்துச்சு. நிறைய முடி இருக்குமா, அந்த குடும்பக்காரர்கள் வளர்த்துகிற ஆடுக்கு நிறைய முடி இருக்குமா, அந்த அளவுக்கு பாவங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த இரவில் அவன் இஸ்திக்ஃபார் செய்யப்பட்டால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் நிஸ்ஃபு மின ஷஅபான், ஷஅபானுடைய பகுதி என்பதாக சொல்வார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் ஷஅபானுடைய பகுதியை அடைந்து விட்டால் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலில் வந்து அவர்கள் இஸ்திக்ஃபார்களை தேடுவார்கள். அதுபோல நல்ல அமல்கள் ஜியாரத்துகளை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இரவை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி நிறைய ஹதீஸ்களிலேயும் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் இதை பற்றி நிறைய விஷயத்தை சொல்லி தராங்க. ஆனால் குர்ஆனில் இப்படி ஒரு ஆயத்து வருகிறது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன். உங்களுக்கு பரக்கத்தான ஒரு இரவை உங்களுக்கு நான் இறக்கி தந்திருக்கிறேன். சூரத்துல் துஹான்ல அல்லாஹ் இரண்டாவது ஆயத்தாக சொல்லி தருகிறான், உங்களுக்கு பரக்கத்தான ஒரு இரவை இறக்கி தந்திருக்கிறேன். இதனுடைய தஃசீர்கள் பலவிதமான கருத்து வேற்றுமை இருக்கிறது. என்ன தஃசீர் அப்படின்னா, இந்த பரக்கத்தான இரவு அப்படிங்கிறது எது என்பதற்கு உண்டான சர்ச்சைகள் தான் இமாம்களுக்கு மத்தியிலே தவிர வேற சர்ச்சைகள் ஒன்றும் கிடையாது. அந்த பரக்கத்தான இரவு அப்படின்னா சில ஹதீஸின் அடிப்படையில் சில சஹாபாக்கள் அடிப்படையில் சொல்லுவாங்க இது லைலத்துல் கத்ர் பற்றி சொல்லப்பட்ட ஆயத்து என்பதாக. ஆனா இக்ரிமா ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் அது அல்ல, இது நிஸ்ஃபு மின ஷஅபான், பராத்தினுடைய இரவை பற்றி சொல்லப்பட்ட ஆயத்து தான் இது. ஏன்னா அதை தொடர்ந்து வருகிற ஆயத்து தான் அதற்கு காரணம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அன்று இரவில் எல்லா விதமான தீர்மானங்களும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. பராத்தினுடைய இரவு என்பதாக ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆயத்திலிருந்து விளக்கம் படுகிறார்கள். அது குர்ஆனில் சொல்லப்படுகிறது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். நிஸ்ஃபு மின ஷஅபான் அப்படின்னா அப்ப ஷஅபானுடைய பகுதியினுடைய இரவுல தான் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளும், அது மிருகங்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உண்டான பட்ஜெட் எழுதப்படுகிற இரவுதான் இந்த நிஸ்ஃபு மின ஷஅபான். ஷஅபானுடைய பகுதி பராத்து அடுத்த ஷஅபான் வரைக்கும் யாரெல்லாம் பிறக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் மரணப்பட வேண்டும், யாருக்கெல்லாம் என்னென்ன ரிஸ்குகள் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் வசதிகள் அல்லாஹ் அதிகரித்து கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் வசதிகள் இல்லாமல் அவனுடைய பணங்கள் எல்லாம் பிடுங்கப்பட வேண்டும், யாரெல்லாம் ஏழைகளாக மாற வேண்டும், இப்படிங்கிற எல்லா தீர்மானங்களும் அடுத்த ஷஅபான் வரைக்கும் என்னெல்லாம் இந்த உலகத்தில் தீர்மானிக்கப்படுகிறதோ, நாம் சுவாசிக்கின்ற சுவாசம் வரைக்கும், நம்ம வெளியில் விடுகிற சுவாசங்கள் வரைக்கும், நாம் சாப்பிடுகிற சாப்பாடு, நாம் குடிக்கிற தண்ணி எல்லாமே தீர்மானிக்கப்படுகிற ஒரு இரவு தான் பராஅத்தினுடைய இரவு, ஷஅபானுடைய பகுதியினுடைய இரவு. அதனால் தான் இறைவன் எல்லா இரவிலையும், இறைவன் எல்லா ராத்திரியிலையும் ஒன்னாவது வானத்தில் வருவான். ஆனா இந்த ஷஅபானுடைய ராத்திரியில மட்டும், இந்த பராஅத்தினுடைய இரவனுடைய ராத்திரியில மட்டும் இறைவன் ஒன்னாவது வானத்தில் வந்து 3 விதமான கேள்வியை நம்மிடம் கேட்பானாம். யாரெல்லாம் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா, உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பை தருகிறேன். யாராச்சும் ரிஸ்கை தேடுபவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் ரிஸ்கை தருகிறேன். யாராவது வேறு விஷயங்கள் பலா முசீபத்தை நீங்குவதற்குண்டான துஆக்களை கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் பலா முசீபத்துகளை நீக்கி தருகிறேன். ஒரு உடமஸ்தனே, ஒரு எஜமானனை வந்து தொழிலாளிகிட்ட எங்கிட்ட ஏதாச்சும் வேணுமா கேளு, நான் தர்றேன் என்பதாக இந்த இரவுல வந்து கேட்கிறான். உலகத்தில் இப்படி ஒரு உடமஸ்தர், இப்படி ஒரு ஓனம் நம்ம யாருமே பார்க்க முடியாது.
நம்ம போய் கேட்டால் நடக்கும், இன்னைக்கு நடக்காது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அல்லது அடுத்த மாசம் பட்ஜெட் பார்த்துக்கலாம், அல்லது அடுத்த ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிக்கிற ஓனர்களை அப்படின்னு சொல்லிக்கிற உடம்பஸ்தர்களை நான் பார்க்கிறோம். ஆனா இந்த இறைவன், இந்த உடம்பஸ்தன் நம்மகிட்ட இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு யாராச்சும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் தருகிறேன், யாராச்சும் நீங்க ரிஸ்க் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் தர்றேன், ஏதாச்சும் முசீபத் விடுதலை கேட்கிறீர்களா, தாராளமாக உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதாக இறைவன் 1வது வானத்தின் பக்கம் இறங்கி வந்து நம்மிடம் கேட்கிறார். கண்டிப்பாக நாம் அந்த இரவிலே எது கேட்கிறோமோ இறைவன் கண்டிப்பாக நம்முடைய தலையெழுத்துல நம்மளுடைய ஏடுகளில் எழுதி வைத்து விடுவான். இமாம்கள் சொல்லி தருகிறார்கள், இறைவன் என்னைக்குமே உலகம் அழிகிற வரைக்கும், உலகத்தை படைச்சதிலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் என்னெல்லாம் நடக்கணும் என்பதெல்லாம் அதெல்லாம் இறைவனுடைய தீர்மானம். எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படின்னு ஒரு ஏடு இருக்கிறது, அது வேற சரித்திரம். அந்த ஏடுல உலகம் அழிகிற வரைக்கும் உண்டான எல்லா காரியங்களும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் அழிகிற வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும், யாரெல்லாம் எத்தனை கிலோ சாப்பாடு சாப்பிடுவாங்க, சாதாரண சொல்வதல்ல. கண்டிப்பாக இறைவன் ஒரு மனிதனுக்கு அவன் 10 கிலோ சாப்பாடு சாப்பிடுவான் என்பதாக எழுதி வைக்கப்பட்டிருந்தால் அவன் 10 கிலோ சாப்பாடு சாப்பிடாம அவனுடைய மரணம் வராது. அது யாருதான் தலைகீழாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் எழுதி வைத்திருப்பான். இத்தனை கிலோ நீ சாப்பாடு சாப்பிட்டுதான் நீ மௌத்தாகுவே என்பதாக இருந்தால் அத்தனை கிலோ சாப்பாடுகளும் சாப்பிட்டாதான் மௌத்தாகுவான். முன்னோர்கள் சாதாரணமா சொல்வதுண்டு, என்னடா பல நாட்களாச்சு அவரை எடுத்துக்கிட்டே கிடக்கிற, என்னன்னு தெரியல, சரி நீ கொஞ்சம் பால் ஊத்து, அவன் கொஞ்சம் பால் ஊத்துட்டும், குடும்பக்காரங்க கொஞ்சம் பால் ஊத்துட்டும் சொல்வதை நம்ம வேடிக்கையா பார்ப்போம், என்னடா பால் ஊத்துறீங்களேன். அதுவல்ல, முன்னோர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. செல்ல அவருடைய ரிஸ்க் இந்த பூமியில முடிச்சிட்டு போல இருக்கு, ஒவ்வொரு நாளாக மாறி மாறி அந்த ரிஸ்க்குகளை ஊத்தி கொடுங்க. அந்த ரிஸ்க் முடிச்சுட்டு அளவு போயிருமே, அந்த ரிஸ்க் முடியாதவனால்தான் இன்னைக்கும் அவர் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முன்னோர்கள் தீர்மானிச்சிருக்கிறாங்க. நாம அதுக்கு வேடிக்கையாக இதுக்கு வேற வேலை இல்லையா, சும்மா பால் ஊத்த கூப்பிடுறாங்க, சும்மா ஆளை பார்க்க கூப்பிடுறாங்க. அது இறைவனுடைய தலாக்கதர். இத்தனை நபர்களை அவர் சந்திக்க வேண்டும், இத்தனை சாப்பாடு அவர் சாப்பிட வேணும், அவர் சாப்பிட்டாதான் அவருடைய ரூஹ் பிடிக்கப்படும். இல்லை இந்த மனிதர்களை அவர் சந்திக்க வேண்டும், சந்திச்சாதான் அவருடைய ரூஹ் பிடிக்கப்படும் என்பது இறைவனுடைய தீர்மானம். அந்த தலாக்கதர் அப்படிங்கிற அந்த தீர்மானம் எழுதப்படுகிற இரவுதான் இன்றைய இரவு. அதாவது நமக்கு இன்னைக்கு நிஸ்ஃபும் மின ஷஅபான், பராத்தினுடைய இரவு. இன்றைய இரவு தான் நமக்கு பராத்தினுடைய இரவு. நம்ம கையேந்தி என்ன துஆ செய்கிறோமோ அது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஏடுகளில் எழுதுகிறான். சில நேரம் அது உடனே நடைபெறலாம், அல்லது சில நேரம் தாமதமாக நடைபெறலாம், அல்லது நம்ம கேட்கிறது உனக்கு கொடுத்தா சரியாவாது என்பதாக அல்லாஹ் நமக்கு நாம கேட்டதை கொடுக்காமல் பத்திரப்படுத்தி வைப்பான். 3 விதமான விஷயங்கள் நடைபெறலாம். நாம் செய்கிற துவாவை அல்லாஹ் உடனே இன்னைக்கு கொடுத்து விடலாம், அல்லது சில துவாக்களை தாமதப்படுத்துவான். இப்ப கொடுத்தா சரியாவாது, ஒரு 2 மாசம் ஆகட்டும், ஒரு 3 மாசம் ஆகட்டும் தள்ளி போடுவான். இன்னும் சிலதுகளை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். கொடுத்தா அவனுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் தெரிந்தவன் இறைவன், அதனால அதை தனசப்படுத்தியும் வைப்பான். இப்படி 3 விதமான விஷயங்கள் நடைபெறலாம். எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிஸ்ஃபும் மின ஷஅபான், ஷஅபானுடைய பகுதியை நீங்கள் அடைந்தால் இறைவனிடம் நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள். ரிஸ்க் அப்படின்னா சாப்பாடு மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையில் ரிஸ்க் அப்படின்னா சாப்பாடு மட்டுமல்ல. ஒருத்தருக்கு வாகனம் இல்ல, வாகனம் வேணும் என்பதாக இருந்தால் அதுவும் ரிஸ்க் தான். ஒருத்தருக்கு ஆரோக்கியம் இல்ல, ஆரோக்கியத்தை கேட்கிறாரு, அதுவும் ரிஸ்க் தான். ஒருத்தருக்கு நல்ல மனைவி கிடைக்க மாட்டேங்குது, எத்தனையோ பொண்ணு தேடி பொண்ணு சரியா அமைய மாட்டேங்குது, அதுக்கு துவா செய்கிறார், அதுவும் ரிஸ்க் தான். ஒருத்தருக்கு நல்ல படிப்பு கிடைக்க வேண்டும், அதுவும் ரிஸ்க் தான். ரிஸ்க் என்பதாக இருந்தால் இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பர்க்கத்து. அது சாப்பாடாக இருக்கலாம், அல்லது வசதிகளாக இருக்கலாம், நல்ல குடும்பமாக இருக்கலாம், நல்ல வாகனங்களாக இருக்கலாம், நல்ல வசதிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீ ரிஸ்க தேடுனா உனக்கு நான் தர்றேன். அதனால என்ன அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இதுக்கு ஒரு தீர்மானமே எடுத்து வச்சிருக்கிறாங்க.
அஹ்லு சுன்னah ஜமாஅத் சார்ந்தவர்கள் இதுக்கு ஒரு தீர்மானமே எடுத்து வச்சிருக்காங்க. நிஸ்ஃபு மின ஷாபான் அப்படினா இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் ஷாபானுடைய பகுதி வந்துருச்சு என்பதாக இருந்தா மக்ரிபிலிருந்தே ஸ்டார்டிங் ஆகும். நமக்கு அடுத்த நாள் இஸ்லாமிய பிரகாரம் மக்ரிபிலிருந்து நமக்கு அடுத்த நாள் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. அதனால அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சும்மா நீ துஆ செய்யாத, ஒரு 3 யாசீனை ஓது. இது எல்லா அஹ்லு சுன்னah ஜமாஅத்துடைய பள்ளியிலையும் ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் கேள்வி அடிச்சிருக்கிறது. 3 யாசீன் யாரா? ரசூலுல்லாஹ் 3 யாசீன் ஓதுனாங்க, சஹாபாக்கள் 3 யாசீன் ஓதுனாங்க. கேள்வி அடிப்பவர்கள் கேள்வி அடிக்கட்டும், ஆனா கேட்க வேண்டிய கடமை நாம் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு ஹதீஸ் இருக்குதா, இதுக்கு ஹதீஸ் இருக்குதாப்பா, இது யாருப்பா ரிப்போர்ட் செஞ்சது, எங்கிருந்து கொண்டு வந்தது? கேள்வி அடிப்பவர்களும் கேட்பவர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். ஆனா இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தீர்மானிக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் அந்தந்த ரிஸ்க இந்த ஷஅபானுடைய ராத்திரியில தான் கேட்பாங்க. அவர்களுடைய ரிஸ்கை இந்த ஷஅபானுடைய ராத்திரியில தான். அதனால தான் 3 யாசீன் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டு அந்த நாள் துவக்கமாகிறது. மக்ரிப் தொழுகை முடிஞ்ச உடனே 3 யாசீன் ஓதுவாங்க. முதல் யாசீனை அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க, முதல்ல ஒரு யாசீன் ஓதுவோம். யாசீன் ஓதி முடிச்ச உடனே ரிஸ்க் விஷாலத்தை கொடு இறைவா என்ற துஆவை செய்ய வேண்டும். முதல் யாசீன் என்ன நியத்து செய்யணும், நமக்கு ரிஸ்க் விஷாலத்தை எனக்கு கொடு. ரிஸ்க் நான் முன்னாடி சொன்ன ரிஸ்க் அப்படிங்கிறது பல விதத்துல இருக்கிறது. எனக்கு ரிஸ்க் ஒரு மாதிரியா இருக்கலாம், உங்களுக்கு ரிஸ்க் ஒரு மாதிரியா இருக்கலாம். கேட்பவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நியத்து. எந்த நியத்துக்காக இருந்தாலும் முதல் யாசீன் ஓதி முடிஞ்சால் ரிஸ்கை கேட்க வேண்டும். இரண்டாவது யாசீனை ஓதி முடிக்கிற பொழுது நீங்க என்ன நியத்து பண்ணி ஓதணும் அப்படின்னா, நீண்ட ஆயுள் எனக்கு வர வேண்டும். ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. ஆயுள் இல்லாமலும் நமக்கு ஆரோக்கியம் இல்லாமலும் எந்த பிரவர்த்தனமும் நடக்காது. எனவே அவங்க தீர்மானித்தாங்க, இரண்டாவது ஒரு யாசீன் ஓதுங்க. நீண்ட ஆயுளுக்காக வேண்டி பிரயோஜனம் உள்ள நீண்ட ஆயுளுக்காக இரண்டாவது யாசீன் நியத்து செஞ்சு துஆ செய்யுங்க. மூணாவது யாசீன் ஓதுங்க. மிக முக்கியமானது, நமக்கு இறுதி முழுவதாக இருக்கணும். மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாகணும். மௌத்தாகிற பொழுது ஈமான் இஸ்லாமும் உள்ள ஒரு மரணம் நமக்கு வர வேண்டும். இந்த 3க்காக வேண்டியும் நீங்கள் மக்ரிப் ஷஅபானுடைய 6 பகுதியினுடைய ஸ்டார்டிங் மக்ரிப் தான். மக்ரிப் தொழுகை முடிச்ச உடனே 3 யாசீன் ஓதி இந்த 3 நியத்து செஞ்சு இறைவனிடம் துஆ செய்து விடுங்கள். ஏன்னா இறைவனே கேட்கிறான் அல்லவா, நான் 1வது வானத்தின் பக்கம் இறங்கி அல்லாஹ் கேட்கிறான், யாராச்சும் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, உனக்கு பாவ மன்னிப்பு தர்றேன். யாராச்சும் ரிஸ்கை தேடுபவர்கள் உண்டா, உங்களுக்கு ரிஸ்கை தருகிறேன். யாராச்சும் பலா முசீபத்துல அகற்ற வேண்டும் என்பதாக கேட்கிறீர்களா, தர்றேன் அப்படின்னு இறைவனாகவே இறங்க வந்து கேட்கிற கேள்வி. நீங்கள் இந்த 3 யாசீன்களை ஓதி அந்த ரிஸ்கில நம்முடைய எல்லா விதமான விஷயங்களும் இயக்கி வைத்துக் கொள்ளலாம். நீண்ட ஆயுள்ல ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்ளலாம். நமக்கும் நம்ம குடும்பத்திலும் நம்மை சார்ந்தவர்களும் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை தர வேண்டும். 3வது இறுதி முடிவு, மௌத்து நல்ல ரீதியில் வர வேண்டும். மரணம் நல்ல ரீதி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கட்டம். அதுவும் நம்முடைய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பிலிருந்து எப்போ எந்த நேரத்தில் அவனுக்கு மரணம் என்பது யாருமே தீர்மானிக்க முடியாத, நமக்கு முன்னால் நடைபெறுகிற விஷயங்கள் இது. திடீர்னு தூங்கிக் கொண்டிருக்கிறவன் எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்கிறான், என்னன்னு கை வச்சு அவ்வளவு போச்சு. தண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறவன் மயக்க கொண்டு விழுகிறான், குடிச்சு பார்த்தா அவ்வளவு போச்சு. சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு மணி சாப்பாடு மூக்கு வழியாக ஏறுகிறது, அவன் மூச்சு மரணம். அவ்வளவுதான். மரணம் எந்த ரீதியில் வருது, எப்படி வருதுன்னு நம்ம காலத்துல தீர்மானிக்கவே முடியறதில்லை. ஆனா மரணம் வந்து விடுகிறது. சில நொடிகளில் அல்லது சில மணி நேரங்களில் எத்தனையோ மரணங்கள் வருகிறது. எனவே மரணம் இஸ்லாமுள்ள மரணமாக இருக்க வேண்டும், ஈமானுள்ள இறுதி முடிவாக இருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி நீங்கள் நியத்து செய்து 3வது யாசீனை ஓதுங்கள் என்பதாக முன்னோர்கள் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்த முன்னோர்கள் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் உண்டாக்கியிருக்கிறார். அவங்களாக உண்டாக்கினது அல்ல. அதற்கு ஆயிஷா நாயகமும் அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு குறித்த சஹாபாக்களுடைய ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். 3 யாசீனை ஓதி அதை பின்பற்றி இன்றைய வரைக்கும் எல்லா அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்த எல்லா பள்ளிகளிலும் 3 யாசீன் ஓதி இந்த நியத்திலே அவர்கள் துஆ செய்கிறார்கள்.
எனவே நம்முடைய பள்ளியிலையும் இன்றைக்கு மகரிப தொழுகைக்கு பின்னாடி இந்த 3 யாசீன்களை ஓதி இந்த 3 விதமான நியத்தோடு கூடி துஆம் செய்யப்படும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அதுதான் முதல் அமல். இந்த ஷாபானுடைய இரவுல முதல் அமல் இதுதான். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூமு லைலஹா, இரவனை ஹயாத்தாக்கி. அது ஒன்று தொழுதுட்டாக இருக்கலாம், அல்லது இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டிருக்கலாம், அல்லது குர்ஆன் ஆயத்துக்களை ஓதிக் கொண்டிருக்கலாம், அல்லது ரசூலுல்லாஹ் செய்ததை போல கபரில் சென்று போய் நம்முடைய அத்தா அம்மா, நம்முடைய சகோதர சகோதரிகள், அல்லது நம்முடைய முன்னோர்கள், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க, அவருடைய கபரில் போய் ஜியாரத்துகள் நடைபெறலாம், அவர்களுக்கு துஆ செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு தான் நிறைய நரகத்துக்காக வேண்டி உள்ளவர்களை அல்லாஹ் விமோசனம் கொடுக்கப்படுகிற இரவு இந்த இரவு. இந்த இரவு தான் எல்லா விதமான தீர்மானங்களும் லவ்ஹுல் மஹ்ஃபூதுல என்ன எழுதியிருக்கிறது என்பதை இறைவன் எடுத்து மலக்குமார்களுக்கு காட்டுகிற இரவு இந்த இரவு. இந்த இரவுல தான் அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூதுல என்னெல்லாம் இனி நடக்க இருக்கிறது என்பதை எடுத்து மலக்குமார்களிடம் காமிப்பார். அது சரியாக மலக்கிடம் ஒப்படைக்கப்படுகிறது லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்ப அடுத்த ஷாபான் வரைக்கும், இந்த ஷாபானிலிருந்து அடுத்த ஷாபான் வரைக்கும் யாரெல்லாம் உயிரோடு இருக்க வேண்டும், யாரெல்லாம் பிறக்க வேண்டும், யாரெல்லாம் மௌத்தாக வேண்டும், யாருக்கெல்லாம் நிக்காஹ் நடைபெற வேண்டும், யாருக்கெல்லாம் பரக்கத்து வியாபாரத்தில் கிடைக்க வேண்டும், யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், யாருக்கெல்லாம் வேற எந்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது இன்றைய இரவுதான். அதுதான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே தெளிவாக சொன்னார்கள், இந்த இரவு நம்முடைய கலா கதர் தீர்மானிக்கப்படுகிறது. என்னுடைய கலா கதர் எடுத்து செல்கிற பொழுது நான் நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்பதாக, நான் ரொம்ப பிரியப்படுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அன்னைக்கிலிருந்து ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டு சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபா தாபிஈன்களும் எல்லாரும் வரிசையாகவே இந்த பராத் என்ற ஒரு நோன்பை இந்த ஷாபானுடைய பகுதியில் எடுத்து வைக்கிறார்கள். அப்படின்னா இது ரசூலுல்லாஹ் சொன்னது. நான் நோன்பு வைக்க ஆசைப்படுகிறேன், என்னுடைய கலாகதர் எடுத்து செல்கிற பொழுது இறைவனுக்கு முன்னால் கொண்டு போகிற பொழுது நான் நோம்பாளி என்பதாக இறைவனுக்கு அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் இரவில் நியமம் நின்று வணங்கி அடுத்த நாள் நோன்பு வைக்கிறோம் என்பதாக நாமளா தீர்மானிச்சது அல்ல. 3 பேர்கள் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து நம்ம நாளைக்கு நோன்பு வைக்கடா அப்படி நம்ம தீர்மானிக்கப்பட்டதல்ல. ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள், சஹாபாக்கள் நமக்கு நிர்தேசமாக கொடுத்த விஷயங்கள். அதுதான் பராஅத்துடைய நோன்பு. நாளைக்கு நாம வைக்க வேண்டும், இன்று இரவு சஹர் செய்து நாளைக்கு நீங்க அந்த நோன்பை வையுங்கள். அது ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்துல் கட்ட பிரவர்த்தனங்களாக இந்த நோன்புகள் இருக்கப்படுகிறது. அந்த நோன்பை நீங்கள் தவற விடாதீர்கள். இறைவனிடம் கேட்க வேண்டிய இன்றைய இரவு எவ்வளவு உங்களுக்கு அமல் செய்ய முடியுமோ, அது தொழுகையோ இஸ்திக்ஃபார்களோ திக்ர்களோ எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமாக நீங்கள் அமல்களை செய்யுங்கள். இந்த இரவு நீங்கள் கையேந்தினால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரிப்பான். இறைவன் 1வது வானத்தில் வந்து யாரெல்லாம் என்னிடம் எதெல்லாம் கேட்கிறார்கள் என்பதை அவன் செவிதோர்த்து கேட்கிறான். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், பயானின் முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு அல்லாஹ் தஆலா சில சான்ஸ்களை தருகிறான். நம் சமுதாயத்துக்கு தான் அந்த சான்ஸ் தர்றான். வேற சமுதாயத்துக்கு கொடுத்ததாக நமக்கு வரலாறுகள் காண முடியாது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு பூமியில இறங்கி 1-2 நாட்கள் எல்லாம் அவங்க தௌபா செஞ்சது அவங்களுடைய சரித்திரத்தில் எழுதப்படுகிறது. 50 வருஷம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்களா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்க என்பதற்காக வேண்டி 50 வருஷம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க என்ற அந்த வரலாறு ஒவ்வொரு நபிமார்களும் தான் செய்த பாவத்தை எண்ணி பல வருடங்கள் தௌபா செஞ்சதுக்கு பின்னாடிதான் அவங்க தௌபா அங்கீகரிச்சிருக்கிறது என்பதை கிடைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பல அனுபவங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு என்னைக்கும் இருக்கிற பழக்கம், தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, யாரெல்லாம் தொழுது வந்திருக்கிறாங்க, யாராச்சும் மிஸ் பண்ணி யாராச்சும் வராம இருக்கிறாங்களா அப்படிங்கிற பார்வையை ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. ஒரு தடவை திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு சஹாபியை காணோம். உடனே அந்த சபையில் இருந்த சிறு வயதை அடைந்த ஒரு 18 அல்லது 20-25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சஹாபி அழைத்து, இந்த ஆளை காணோம், அவருக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சுட்டு அப்படின்னு அந்த சஹாபி அனுப்பினாங்க. போன ஆளு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4-5 நாள் ஆச்சு, ஆளவே காணோம்.
போனாலும் திரும்பியே வரல. ரசூலுல்லாஹ் இந்த அந்த சஹாபி வந்தாரான்னு பல தடவை கேட்டாங்க. இல்ல ரசூலுல்லாஹ் நீங்க அன்னைக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் யாருமே அவரை பார்க்கல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உத்தரவு போட்டாங்க, என்ன நீங்க அந்த சஹாபி தேடி கண்டுபிடிச்சுக்கிறாங்க, ஒருத்தரை காணணும், அவரை தேட போன ஆளவே காணவே அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. மக்காவினுடைய எல்லையிலே அல்லது மதீனாவுடைய எல்லையில அவர் காணப்பட்டதாக நியூஸ் கிடைக்கிறது. உமர் இப்னு கத்தாப் தேடி போகிறாங்க. இங்க நீங்க ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஆளிடம் விசாரிக்கிறார், இதே மாதிரி உருவம் கொண்ட ஒரு ஆடு, சின்ன வயசு பையன் நீங்க பாத்தீங்களா? ஆமா, மகரீபு டைம்ல என்னைக்கும் சாயந்தரம் சூரியன் மறைய நேரத்துல அவர் வருவாரு, ஒரு பால் கொஞ்சம் கேட்பாரு, நான் ஆட்டினுடைய பாலுகளை கொடுப்பேன், குடிச்சு அழுதுகிட்டே மேல போயிடுவாரு அப்படின்னு. இன்னைக்கு வருவாரா? எனக்கும் வந்துட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு வரலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மகரீபினுடைய நேரத்தில் அவர் இறங்கி வருகிறார். பிடிச்சிட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்தா எவ்வளவு நாளாச்சு, அந்த வேலையை சொல்லாம செஞ்சு கொண்டிருக்க, இந்த கைவிடுங்க அப்படின்னு அந்த சஹாபி அழுது கொண்டே இருக்கிறார். அவரை கூட்டிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் இவர்தான், நான் மலைக்கு மேல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு, இவரை தான் நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கொண்டே கொடுக்க, ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியோட பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்பவும் அவர் அழுகு நிறுத்துறதே இல்லை, அழுது கொண்டே இருக்கிறார். நாயகமே நான் பாவம் செஞ்சு விட்டேன், நாயகமே நான் பாவம் செஞ்சு விட்டேன், அல்லாஹ் பாவம் மன்னிக்க, என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், இறைவா என்னுடைய பாவத்தை அளவுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பாவம் நீ செஞ்ச, எதுக்கு இப்படி அழுதுறதுக்கு துவா செய்யற, அப்படி என்னதான் நீ செஞ்ச? அவர் சொல்லி தருகிறார், நீங்க ஒருத்தர் விசாரிக்க சொன்னீங்களே, அவர் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சேன், பார்த்தா அவருடைய மனைவி ட்ரெஸ் மாத்தி கொண்டிருந்தார், தெரியாம நான் பார்த்துட்டேன். தெரியாம பார்க்கறது, தெரிஞ்சு பார்க்கறதெல்லாம் இந்த விவாதம். இங்க தெரிந்தே நிறைய நபர்கள் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நபூதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இவருக்கு தெரியாம இவருடைய கண்ணுல பட்டுருச்சு, அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் இத்தனை நாட்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறேன், நாயகம் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டானா என்பதாக அவர் அழுது கொண்டு துவா செய்கிறாரா, அழுது கொண்டு இஸ்திக்ஃபார் தேடிக்கொண்டே ரசூலுல்லாஹ் ஒரு சமாதானப்படுத்தினாங்க. அல்லாஹ் கண்டிப்பா அவனுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னு அவருடைய தலையை தடவன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மடியில படுத்துக் கொண்டே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவருடைய உயிர் பிரிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிச்சு அவருடைய உயிரை பிடிக்க விடுகிறார். இதுதான் பாவ மன்னிப்பை தேடுறது அப்படிங்கிறது. எனவே நம்மளுடைய இந்த இரவு நாம நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களை போல அல்ல, நல்ல பாவங்களும் கேடுகட்ட பாவங்களும் பலவிதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு இரவு இந்த இரவு. எல்லா பாவ மன்னிப்புகளையும் தர வேண்டும் அப்படின்னு இறைவனை கையேந்து துவா செய்யுங்கள். கூடவே நம்ம இந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இவர்கள் யுத்தம் நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம். யூதர்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்வாங்க. 2 நாளுக்கு முன்னாடி செய்து வந்ததல்லவா, அவன் இஸ்ரேல் யுத்தத்தை விட்டு விட்டான், ஆனா வேற அந்த யுத்தத்தை எடுத்து குடிச்சிட்டான். ஆயுதம் கொடுத்தவன் நீ யுத்தம் செய்யலாம், என்ன நான் யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு இப்ப அடுத்த ஒரு அறிக்கை எடுத்துக்கொண்டு பலஸ்தீன் மக்கள் மீது போம்பையில் வருகிறான். கண்டிப்பா இவர்கள் எல்லாம் யூதர்கள், அவருடைய வார்த்தையை நம்பவே கூடாது. இவர்களெல்லாம் கயவர்கள், வாக்குக்கு 5 பைசாவுக்கு விலையில்லாதவர்கள். அவர்களுக்கு வாக்குகளை நம்பவே செய்யாதீர்கள். பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி இந்த புனிதமான இரவிலே துஆ செய்யுங்கள். கூடவே இந்த சொத்தை பற்றி உண்டான பிரச்சனைகள் பெரிய ஒரு அவஸ்தை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நிறைய வக்ஃப் சொத்துகள் அதுக்குள்ளார அவங்க பில்லுகள் பாசாக்கி இதெல்லாம் பலவிதமான ரீதியில நம்மிடமிருந்து வக்ஃப் சொத்துகள் பிரித்து கொண்டே இருக்கிறது. ஒண்ணு நாங்கள் போட்டு பலதடவை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லி தருகிறேன். வக்ஃப் சொத்து அப்படிங்கிறது சாதாரண சொத்து அல்ல, அது யாருடைய சொத்து அப்படின்றத நினைக்க வேண்டாம். மரணம் அடைபவர்கள், மௌத்தாகிறவங்க, மௌத்தானதுக்கு பின்னாடியும் என்னுடைய கபருக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற நியத்துல பள்ளிக்காக வேண்டியும் மதரசாக்களுக்காக வேண்டியும் அல்லது முஸ்லிம்களுக்காக வேண்டியும் தன்னுடைய சொத்துல ஒரு பகுதி வக்ஃப் செய்யப்படுறதா வக்ஃப் சொத்து அப்படிங்கிறது. அப்போ அதை அவங்க பிடுங்கிட்டாங்க என்பதாக இருந்தால் கபராளிகளுக்கு அந்த நன்மைகள் போய் எட்டாது. நம்முடைய மூதோர், நம்மளுடைய அத்தாவுடைய ஆறுகளோ அது அம்மாவுடைய ஆறுகள் எல்லாம் வகுப்பு செஞ்சிருப்பாங்க. நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நிறைய பேர்கள் சொத்து இருக்கும். அவங்களாம் என்ன நியத்துல வகுப்பு செஞ்சிருக்கிறாங்க, மரணம் அடைந்தாலும் எனக்கு அந்த நன்மை வரணும்,
அதில் யார் தொழுதாலும் அதில் யார் உபயோகப்படுத்தினாலும் அந்த நன்மைகள் எனக்கு வரணும் என்பதற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் இன்னைக்கு பலது நம்மை கைவிட்டு போய்கொண்டிருக்கிறது, இன்னியும் நாளை போய்கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான இரவில் அதையும் நீங்கள் நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். இறைவா, வக்ஃப் சொத்தை நீ சம்ரட்சணம் கொடு என்ற ஒரு துஆவையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பலஸ்தீன் மக்களுக்காக செய்ய வேண்டும், வக்ஃப் சொத்துக்காக துஆ செய்ய வேண்டும். அதுபோல நம் மஹல்லாவில் நிறைய நபர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. மிக முக்கியமாக ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் போய் ஆஸ்பத்திரியில டாக்டர் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க வீட்டுக்கு போயிருங்க என்பதாக சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். அவருடைய அண்ணன் நம்மகிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க, என் தம்பி ஆஸ்பத்திரியில் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க, நீங்க தான் துஆ செய்யணும் அப்படின்னு. எந்த முடிவாக இருந்தாலும் நல்ல ஒரு முடிவு அவருக்கு கிடைக்கட்டும் என்று அவரையும் கூட சேர்த்து உங்கள் துஆவில் உட்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய இஸ்லாமியர்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க வேண்டும் என்ற உங்களுடைய துஆக்களில் அவர்களையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி துஆ செய்யுமாறு உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.